சிவகாசியில் தனது நிறுவனத்திற்கு எதிரே அமர்ந்து மது அருந்திய நபர்களை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் சிக்குவார்களா? உன்னோட வச்சுக்கோண்ண என்ன தெரிவு செய்ய என்ன தெரிவு செய்ப்பா எரிப்பானா எங்க எங்க போனா என்ன செய்யணும் குத்து இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இங்க வந்துட்டு இடத்துல கூப்பிடுறேன் வேற எங்க வச்சுட்டேன். சிவகாசி அருகே விஸ்வநத்தம் விநாயகர் காலனியில் வசிப்பவர் 58 வயதான கெனடி கண்ணன். இவர் பட்டாசு தயாரிக்க தேவையான காகிதங்களை எந்திர மூலமாக கட்டிங் செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்நிறுவனத்தின் வாசலில் அமர்ந்து இளைஞர்கள் சிலர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மது குடித்துவிட்டு இவர்கள் செய்யும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. தொழில் செய்யும் இடத்தில் தொல்லை கொடுத்து வந்த அவர்களை கெனடி கண்ணன் கண்டித்துள்ளார். இதனால் அவர்களுக்குள் பிரச்சனை நீடித்து வந்தது. இந்நிலையில் கெனடி கண்ணன் தனது நிறுவனத்தை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை அந்த இளைஞர்கள் மீண்டும் நிறுவனத்தின் அருகில் வைத்து மது அருந்து இருக்கின்றனர். உடனே அவர்களை கெனடி கண்ணன் கடுமையாக கண்டித்த நிலையில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றனர். உன்னோட வச்சுக்கோண்ண என்ன தெரிவு செய்ய என்ன தெரிவு செய்ப்பா எரிப்பானா எங்க எங்க போனா என்ன செய்யணும் குத்து இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இங்க வந்துட்டு இடத்துல கூப்பிடுறேன் வேற எங்க வச்சுட்டேன். இச்சம்பவம் நடந்து சில மணி நேரம் கழித்து கெனடி கண்ணனும் அவரது மனைவி மஞ்சுளாவும் தங்களது நிறுவனத்தில் அமர்ந்து பேப்பர்களை பிரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பட்டப்பகலில் பின்பக்க ஜன்னல் வழியாக கண்ணாடி பாட்டிலில் நிரப்பப்பட்டிருந்த பெட்ரோல் குண்டை மர்ம நபர்கள் நிறுவனத்திற்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் கெனடி கண்ணன் அணிந்திருந்த சட்டை தீப்பிடித்து எரிந்து அவரது முதுகில் தீக்காயம் ஏற்பட்டது. மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேப்பர் பண்டல்களையும் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. காயமடைந்த கெனடி கண்ணனை மீட்ட அப்பகுதி மக்கள் அவரை உடனடியாக சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் தலைமையிலான போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். நான் உங்களெல்லாம் பெட்ரோல் கொண்டு வீசி எரிச்சாதாண்டா சரியாக வருவேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிருக்காரு. அப்போ அவர் எங்களேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறேன் அப்படின்னாரு. நாங்கள் வாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டோம். கொஞ்சம் கிளம்புவோம்னு சொல்கிறக்குள்ள அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் வந்து ஜன்னல் வழியாக பெட்ரோல் குண்டை வீசிட்டு ஒரு 3 பசங்க ஓடினதை நாங்கள் பார்த்தோம். அவருக்கு முதுகில் காயம், காதில் காயம் அந்த உரிமையாளருக்கு. இது மாதிரி நடக்காத அளவுக்கு இனிமேல் காவல்துறையும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய போதை ஆசாமிகள் சிக்குவார்களா?